எவ்ரிவன், இன்னைக்கு குக்கரில் குழையாமல் எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 விரல் சைஸ் இஞ்சி, 2 கட்டி பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயம், 6 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி முக்கு போட்டு அரைச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு அன்னாச்சி முக்கு, 2 ஜாவத்திரி, 2 ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கிடலாம். பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொதிச்சு வந்தோன்னா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. நாங்கள் நார்மல் பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணேன். இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு.